விஜய் வந்து பிஜேபி இயக்குது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பொன்ராஜ் வந்து எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து விஜய் பொன்ராஜ் பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னது ஒரு பக்கம். விஜய் அறிக்கை வெளியிட்டார், கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். அறிக்கை வெளியிட்டுட்டும் ஏன் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்கணும், ஏன் கமிஷனர் ஆஃபீஸ் போகலங்கிற பார்வை கேள்விகள்லாம் இருக்கு. இல்லை சார், உள்ளபடியே விஜய் செய்ததை நான் வந்து வரவேற்கிறேன். ஒரு அரசியல் தலைவராக ஒரு பொது தளத்துக்கு வரணும். அது வந்து ஆன்லைன் நினைச்சிருந்தாலும் பண்ணிருக்கலாம். தாவேக்கா விட்டு வெளியில் வரும்போது, வைஷ்ணவி வெளியில் வரும்போதா இருக்கட்டும், ரஞ்சனா நாச்சியார் வெளியில் வரும்போதா இருக்கட்டும், அஜிதா வெளியில் வரும்போதெல்லாம் அதே தாவேக்கா தொண்டர்கள் இதே மாதிரி என்னென்னமெல்லாம் பூவெல்லாம் போட்டு பேசினாங்க. அப்பெல்லாம் விஜய் தாவேக்கா தொண்டர்கள், ஆண் தொண்டர்களை கண்டிக்கலை. சார் நீங்கள் சொல்கிற இந்த 3 பேரும் வந்து மகளிர். நான் ஒரு ஆண் சார். நான் என்னை குறித்து எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா சமூக வலைத்தளங்களில். இப்போ கடந்த வாரம் என் மகளுக்கு வந்து பிறந்த நாள் சார். என் மகள் போட்டோவை என்னால் பதிவிட முடியல. குழந்தைய வந்து அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க. உள்ள வந்து அவ்வளோ அருவருத்தக்க வார்த்தைகள் வந்து எழுதுறாங்க அஃபிஷியல். அப்போ தாவேக்கா தொண்டர்கள் ஒரு பெண் குழந்தையை குறித்து, பெண்ணை பற்றி பேசினா சரியா சார்? அதை வந்து அவர் வந்து ரசிக்கிறார் சார். விஜய் வந்து ரசிக்கிறார். என்ன சைக்கோவா? ஏன் ரசிக்கணும்? நீங்க சரியான சொல்லாடலை வந்து பயன்படுத்தி ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, சினிமா காலகட்டங்கள்லேருந்து இப்படி தான் சார் வளர்த்து எடுத்து வராங்க. திரு விஜய் அவர்கள் வராருன்னா அதே நேரத்தில் யார் ஒரு சக நடிகர் வளர்ந்து வரணும். நீங்க சொல்ற விதம் அப்படிதான் இருக்கு. அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆமா, நீங்க சரியான நம்ம ஆதாரம் இல்லாம விஜய் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. அதுதான் சார் சொல்றேன், ஆதாரத்தோட நான் சொல்றேன். திரு